கடை வைக்கலான்ட்டு ஏன் கருப்பட்டி காஃபின்னு வச்சிங்க? டீன்னு வைக்கணும்னு ஆசை. கருப்பட்டி டீ நல்லா இருக்காது, குடிச்சு ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால காஃபி வச்சிட்டோம். உண்மை அதுதான். ஏன் கருப்பட்டி காஃபி குடிக்கிறீங்க? ஹெல்த்தியா இருக்கும். அதேதான், நீங்க என்ன பண்ணாலும் ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதா நீ கான்சியஸ். How do you balance preserving the traditional recipe? தமிழ் வருமா? நீங்க எப்படி கடையாக போகிறப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுங்க? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நாங்கள் இது பண்ணல. நீங்க எப்படி ட்ரெடிஷ்னல் ரெசிபியை ப்ரிசர்வ் பண்றீங்க? வெல் ஆல்சோ கன்சூமரோட புது டேஸ்ட்டுக்கு அண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு நீங்க எப்படி அடாப்ட் ஆகிக்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் உள்ள லான்ச் பண்றோம்னா யூஸ்வலி நாங்கள் பழகிட்டது என்னன்னா, முதல்ல அவுட்லெட்ஸ் பண்ணும்போது நார்மல் மிக்சர் இருந்து எடுக்க மாட்டாங்க, அது பீட்ரூட் மிக்சர்னா கஸ்டமர் எடுத்துருவாங்க. ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய காம்படிட்டர் இருக்காங்க. நீங்க A to B எல்லாம் எனக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, வளர்ந்துன்னு கொட்டப்பட்டவங்க. நம்ம அவங்ககிட்ட போயிட்டு ஒரு நான் மிக்சர் விற்கிறேன்னா அவங்க A to B மிக்சர் தான் எடுக்கிறாங்க, என் மிக்சர் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க கருப்பட்டி ஐஸ்கிரீம் லான்ச் பண்ணி ஒரு 1.5 2 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பெரிய ஹிட். ஏன் என்ன ரீசன்? என்னோட பிராண்டுக்கு அடுத்த லெவல் கொண்டு போனது கருப்பட்டி ஐஸ்கிரீம் மேஜரா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே கருப்பட்டி ஐஸ்கிரீம் பண்ணல. சோ நாங்க என்ன ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாரும் மார்க்கெட்ல எதுவுமே பண்ணல அப்படின்றத ஆராய்ஞ்சு அதை வந்து நாங்க எடுத்துப்போம். அது கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஏன்னா 2 அவுட்லெட் 3 அவுட்லெட் வச்சு பாக்குறோம், அது கன்சியூமர் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு கருப்பட்டி ஐஸ்கிரீம் என் கடையில வந்து எடுத்தீங்கன்னா 2 ஐஸ்கிரீம் தான் கருப்பட்டி ஐஸ்கிரீம் இருக்கும், 4 நேச்சுரல் ஐஸ்கிரீம் இருக்கும். உதாரணத்துக்கு ஜாக் ஃப்ரூட், கோவா, சிக்குலா இருக்கும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் சுகர் போட்டதுதான். பட் ஏன் அப்படின்னா இன்னைக்கு கன்சியூமர் வந்து ஃபுல்லாவே கருப்பட்டியில கொடுத்து சாப்பிட மாட்டாங்க. 2 கருப்பட்டி வெரைட்டி 4 நேச்சுரல். பட் அந்த நேச்சுரல் என்ன இருக்குன்னா ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் இருக்கும், நான் பல்ப் போட மாட்டேன். ஐ வாண்ட் சீட் கஸ்டமர்ஸ். அப்ப என்னன்னா நீங்க சேல்ஸ் வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கன்சியூமர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது சேல்ஸ்ல தெரிஞ்சிடும் எனக்கு. டீ கடை வைக்கலான்ட்டு காஃபி ஏன் கருப்பட்டி காஃபின்னு வச்சிங்க? இல்ல டீன்னு வைக்கணும்னு ஆசை. கருப்பட்டி டீ நல்லா இருக்காது, குடிச்சு ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால காஃபி வச்சிட்டோம். உண்மை அதுதான். ஏன் கருப்பட்டி காஃபி குடிக்கிறீங்க? ஹெல்த்தியா இருக்கும். அதேதான், நீங்க என்ன பண்ணாலும் ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதா எனக்கு கான்சியஸ். ஏன்னா கோவிட் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்ஸ். இப்போ நாங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணதில் கோவிட்ல நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா என்னோட எல்லா அவுட்லெட்ஸ்லையும், ஏன்னா ஒரு அவுட்லெட்ஸும் நாங்கள் ஆவரேஜ் நாங்கள் டாலி பண்ணது வந்து ஒரு அவுட்லெட்ஸ்க்கு வந்து 30,000 ரூபா சேல்ஸ் பண்ணோன்னா இன்னைக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டேன் ஒரு 200 கோடி ஆக்சுவலி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவுட்லெட்ஸ் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ 200 கோடி டேன் ஒரு எப்படி வருதுன்னா ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வராங்க. கடையாக போகிறப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நாங்கள் இது பண்ணல. எங்கள் ஊரில் காலையில் வந்து வீடு வீடுக்கு பால் ஊற்றுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னு வரும்போது அதுக்கு என்ன தேவை? வெஹிக்கிள் வந்து எங்களுக்கு அட்டாச்டு வெஹிக்கிள் கிடைச்சது. ஸோ அதை சோர்ஸ் பண்ணோம். ஒரு பால்காரர் வந்து எப்படி நேர்த்தியாக அந்த ஏரியாவில் இருக்க எல்லா இதுக்கும் கரெக்டாக பால் சப்ளை பண்ணிட்டு டைம் டிலே இல்லாம வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூட் மேப்பை பிடிச்சிருவாரு அவரு. இந்த தெருவில் ஒரு வீட்டில், அடுத்த தெருவில் ஒரு வீட்டில் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்னு ஒன்று முடிவு பண்ணிடுவாரு. முடிவு பண்ணிட்டு டைம் டிலே இல்லாம ஒவ்வொரு இடத்துலயா டிராப் பண்ணிட்டே போவார். அந்த கான்செப்டை பிடிச்சி தான் நாங்கள் அந்த டெலிவரிங்கிறத வந்துட்டு ஈஸியா பண்ணிட்டோம். அப்படியே ஃப்ளோவில் பண்ண வேண்டியதான் பிரதர். என் பேர் ரக்ஷனா, SSN ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி உங்களுக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, அதுவும் அப்ராடில் குவைத், துபாய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பீப்புள் இன் துபாய் ஆர் குவைத் அண்ட் பீப்புள் இன் இந்தியாவில் வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு காம்படிஷனாக இருந்துச்சா? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குவைத்தில் வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் போட்டுட்டு ஆக்சுவலாக நான் அங்கே இருந்தோம், நானும் மதுசூதனன் சாரும் இருந்தோம். நாள் வந்து காஃபியெல்லாம் போட்டுட்டோம். என்னன்னா இங்கே வந்து எல்லாருக்குமே தமிழருக்கு எல்லாருக்குமே வந்து கருப்பட்டின்னு என்ன தெரியும். அங்கே போயிட்டு நம்ம போய் கருப்பட்டின்னு என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிறது ஒரு 10% தான் தமிழ் பீப்புள் இருந்தாங்க. சால்மியான்ற இடத்துல அவுட்லெட்ஸ் இருக்குது, 10% பீப்புள் தான் வந்து தமிழ் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அங்கே என்ன இஷ்யூஸ் வந்ததுன்னா, நம்மளுக்கு அங்கே போடும்போது 2 இஷ்யூஸ் இருந்தது. ஒன்று வந்து பால், இதே பால் அங்கே இருக்காது. ஆரோக்கியா இங்கே யூஸ் பண்ணுறோம், பசும்பால் யூஸ் பண்ணுறோம், ரெண்டுமே அங்கே கிடைக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற பால் என்ன பால்னு எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம டீம் அனுப்பி முன்னாடியே வந்து எல்லா காஃபி போட்டு பார்த்ததில்ல. இன்னொன்று, நீங்கள் இங்கே குடிச்சிட்டு நீங்கள் அங்கே வந்து குடிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் குவைத்தில் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் குடிக்கிறீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த அவுட்லெட் போரூர் அவுட்லெட்டில் குடிக்கிறீங்க, முகப்பேர் அவுட்லெட் வரீங்கன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க அங்கே நாங்கள் என்ன போட்டாலும் அதுதான் காஃபி, கரெக்டாக? அப்படின்னும் போது நீங்கள் அங்கே சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது பேசிக்காக. பட் நாங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தோம்னா, குவாலிட்டி திக்னஸ் இருக்கணுன்றது தான். இங்கே இருக்கிற பாலும் அங்கே இருக்கிற பாலும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா இங்கே ஃபேட் வந்து 6% இருக்குன்னா அங்கேயும் ஃபேட் 6% தான் இருக்கும். ஸோ ஃபேட்டில் மாற போகிறதில்ல. டேஸ்ட்டில் மைல்டு டேஸ்ட்டும் கண்டிப்பாக மாறும். ஏன்னா இங்கே இருக்கிற ப்ரீடு வேறு, அங்கே இருக்கிற ப்ரீடு வேறு, டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் மைல்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும், உங்களால் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தோம், நாங்கள் ஃப்ரெஷ் மில்க் க்ரீம்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஷ் மில்க் இருக்குது. ஃப்ரெஷ் மில்க் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். நார்மலாக இருக்க டெட்ரா பேக்கில் வர மில்க் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஃப்ரெஷ் மில்க் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். துபாயில் யாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.